சொல்றேன் இரு. கேட்டா நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. ஏன் மறுபடியும் கிளம்பி ஃபாரின் போறானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய் சொல்றா சும்மாறா, நீ சொல்லப்பா. என்னது? எங்க வீட்ல என் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானே. உன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல போய் தானே உன கோயில் வரைக்கும் எடுத்துட்டு போய் வேற ஒருத்தர் கட்டி வைக்க பார்த்தாங்க. ஐயோ அது இல்ல, என்ன பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஓகே சொல்லிட்டாங்க. வானதி, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. நான் இத பாண்டி கிட்ட கூட இன்னும் சொல்லல. உங்க எல்லார்கிட்டயும் சொல்லும் போதுதான் பாண்டியே தெரிஞ்சுக்கிறான். சூப்பரு, கங்க்ராட்ஸ்னா. என்ன நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? அது அண்ணே பாத்தீங்களா அண்ணே, விஷயம் கேள்விப்பட்டு அப்படியே பாண்டியே அதிர்ச்சி ஆயிட்டானே. நிஜமாவே ஒத்துக்கிட்டாங்களா? ஆமா பாண்டி, நான் தான் சொன்னேன்ல, அவங்க இப்பெல்லாம் உன்னை புகழ்ந்து பேசுறாங்க. அன்னைக்கு நீ என்ன பத்திரமா வீட்டுல கொண்டு வந்து விட்டு பக்குவமா பேசிட்டு போனல, அதுல பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. பார்க்காத ட்விஸ்டா இருக்கு. கோவப்படுறத பார்த்து அவங்க எப்பவுமே சமாதானமாகி கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, பொங்கல் அதுமா நல்ல செய்தி சொல்லியிருக்க. கொண்டாடி இருக்கீங்களே. நான் மட்டும் ஊருக்கு போயிருந்தா என் வீட்லயும் இப்படிதான் கொண்டாடி இருப்பாங்க. எக்ஸாம் இருந்ததுனால போக முடியல. வானதி என்ன சொல்லுச்சு தெரியுமா? என்ன சொன்னுச்சு? வானதியும் பாண்டியும் கல்யாணம் பண்ணிக்க அவங்க வீட்டுல சம்மதம் சொல்லிட்டாங்களா? ஓ, கடைக்கு ஓனர் ஆன உடனே உங்க அப்பனும் ஆத்தாலும் சம்மதிச்சிட்டாங்களா? ஆமா, உங்க பையன் அப்படியே 2 வீலர் கம்பெனிக்கே ஓனர் பாருங்க. அதுக்காகலாம் எங்க வீட்டுல யோசிக்கல. பாண்டி ரொம்ப நல்ல பையன்னு இப்பதான் அவங்களுக்கே புரிஞ்சுது. அதனாலதான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாங்க. அப்படியா? பாண்டி இப்படி டல்லா இப்ப உட்காந்துருக்கேன், உனக்கு சந்தோஷமா இல்லையா? அப்படிலாம் இல்ல. அது ஒண்ணு இல்ல வானதி, இந்த வீடு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடு இப்படியே இருக்குமா இல்ல 2 ஆக்கிடுவேன்னு பயந்து போய் வச்சிட்டு இருக்கோம்.